சார் 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 இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இன்னும் தமிழ்நாடு அரசு எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போடுங்க சார். அப்பதான் வந்து ஒரு பீதி கலப்போம். அப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பயங்கரமா நம்மளை பார்த்து பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. நீங்க ட்வீட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அது எப்படி நீங்க வந்து அவர் சொல்றாரு, அவர் எவ்வளவு எக்ஸ்கியூஸ் பண்றாரு, சார் பண்ணாதீங்க சார், போகாதீங்க சார், இங்க பண்ணக்கூடாது சார் சொல்றாரு. அதை மீறி நீங்க போறீங்கன்னா எப்படி இது? அவ்வளவு தூரம் சொல்றாரு, கேட்காம இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. இதை வேற யாராச்சும் இருந்தாலும் வச்சுக்கோங்க, போலீஸ்காரன் வேற யாரும் போலீஸ்காரன் தானா தலை மேலே வச்சிருப்பான். அதனால புரிஞ்சுக்கோங்கண்ணா, நீங்க வந்து அடுத்த வருஷம் சிஎம் ஆக போறீங்க. நீங்க சிஎம் ஆக போற ஆள் வந்து இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்டாவே இருக்கிறீங்களா? அதை போங்கண்ணா. இதை வச்சுட்டு வந்து உங்க அனில் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சுத்தி பார்த்துன்னு வச்சுக்கலாம். அது ஏகப்பட்ட ட்வீட்டு என்னமோ போடுறாங்க, ஒண்ணுமே தெரியல. அதான் நீங்க ஒன்று சொல்லிட்டா போதும், அப்படியே அனில் அப்படி குதிக்கிறானுங்க. அப்படியே எனக்கு இந்த கொடி எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றாரு, அஜித் படத்துல கிட்ட போயிட்டு இந்த கொடியை காட்டி டிவிக்குன்னு கத்துறாங்களாம். எதுக்கு இந்த பொழப்பு, எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்புன்னு கேட்குறேன். உன் கொடியை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க, அவன் கொடியை பிடிங்கி தலைமாலே அச்சு அனுப்புறான். எதுக்கு இந்த அவமானம் தேவையா? ரோஸ் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்னடா அது ஈரோடு எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தி பேசுவான்னு பார்த்தா, என்னடா அவன் விஜயை பத்தி பேசுறாப்புலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து எதிர்பார்ப்பீங்க. நல்லாவே எனக்கு தெரியும். ஏன்னா வந்து ரிசல்ட் இன்னும் வரல, அதை முழுசா கலெக்ட் பண்றதுக்காக வந்து நம்ம நண்பர் போயிருக்காப்புல. ஏன்னா ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்காங்க. அது என்னன்றதை வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் விஜயோட கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். யாருன்னு தெரியல, விஜய் அண்ணனை வந்து திடீர்னு வந்து எழுப்பி விட்டுக்கிறாங்க போல. அவர் ஷூட்டிங்ல டைம்ல தான் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான கண்டென்ட்லாம் இவரே யோசிச்சு தான் பண்றது. ஏன்னா வந்து இப்போ பரந்தூர் போனாரு, அங்க போயிட்டு மொக்க தான் வாங்கினாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கினாங்க, இவர் எதுக்காக வராரு, அரசியல் பண்றது தான் வரும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கினாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த என்ன இதை பத்தி பேசினாப்புல, இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட போனார் பாருங்க, சம்பந்தமே இல்லாம. ஸோ அது மாதிரி அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்ப்பாப்புல, இது தமிழ்நாடு அரசுக்கு என்னென்ன இருக்குது, பிரச்சனை இருக்குது, என்னென்ன மக்களுக்கு செய்யலை, அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து யாருன்னா இந்த இப்போ அந்த அல்லு அர்ஜுன்ல சாரிங்க இந்த ஆதவ அர்ஜுன் தான் சொல்லுங்க போல. சார் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இன்னும் தமிழ்நாடு அரசு எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போடுங்க சார். அப்பதான் வந்து ஒரு பீதி கலப்போம். அப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பயங்கரமா நம்மளை பார்த்து பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. நீங்க ட்வீட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அதனால வந்து விஜய் அண்ணா வந்து ரொம்ப வந்து தெளிவா அப்படியே அறிவார்ந்த அரசியல் அதை தெரிஞ்சு கரைச்சி குடிச்ச மாதிரி ஒண்ணு போட்டிருக்காரு. அதாவது அண்ணனுக்கு வந்து விஜய் அண்ணனுக்கு வந்து அடிப்படை அரசியல் அறிவே தெரியலங்கிறத வந்து இது தெளிவாவே தெரியுதுங்க. ஏன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து எப்படி வந்து தமிழ்நாடு அரசு எடுக்க முடியும்? ஏதாவது ஒன்று யாராச்சும் இந்த வாட்ஸ்அப்ல வந்து எவனா ஒன்று சொல்றதை கேட்டுன்னு வந்து இங்க வந்து பேசிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு போட்டிருக்காரு, பீகார்ல வந்து எடுத்தாங்களே, கர்நாடகாவிலும் எடுத்திருக்காங்க, அப்புறம் நீங்க ஏன் எடுக்கல? விஜயனா அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க, கோர்ட் வந்து நிராகரிச்சிட்டாங்க பீகாருக்கு. தெரியுமா தெரியாதா? அப்புறம் அதுல என்ன யூஸ் இருக்கு? ஒரு யூஸும் இல்லைல்ல. நீங்க என்ன பண்ணுனா உங்க ஓனரை போய் கேளுங்க. நீங்க போயிட்டு, ஏன் நீங்க வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு இன்னும் எதுவுமே எடுக்க மாட்டீங்க, எடுங்கன்னு சொல்லிட்டு ஓனரை போய் கேளுங்க, மோடியை போயிட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து இது குழந்தைத்தனமான அரசியல் பண்ணாதீங்க விஜயன்னா. உங்க பேச்சை கேட்டுட்டு உங்களுடைய ஃபேன்ஸ் அனில்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்வீட் போட்டு இஷ்டத்துக்கு அப்படியே இது பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க. அண்ணன் வரட்டும்டா, உங்களை விடவே மாட்டேன், 2026 சிஎம் ஆகிறேன்டான்றாங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன், கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ரோஸ்ட் பிரஸ் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? காதை நல்லா திறந்து வச்சு கேட்டுக்கோங்க. அதாவது புள்ளி விவர சட்டம் 2008, அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் 2008 அடிப்படையில் மாநில அரசுகள் சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை சேகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளே தவிர, இதே சட்டத்தின் பிரிவு உட்பிரிவு அதாவது கிளாஸின் படி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 7வது அட்டவணையிலும் இனங்கள் தொடர்பாக புள்ளி விவரங்களை சேகரிக்க இயலாது. அப்புறம் அந்த 7வது அட்டவணையில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 69 இனமாக குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமல்ல, 1948 கீழ் கணக்கெடுப்பும் மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்களை சென்சஸ் டேட்டா
சேகரிக்க இயலாது என்று மிகவும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் இப்பொருள் தொடர்பான வழக்கு தற்போது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. பொதுவெளியில் சிலர், அதாவது சிலர்னா உங்களை தான் சொல்றாங்க, பொதுவெளியில் சிலர் தவறாக புரிந்து கொள்ளும்படி 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களை சேகரிக்க சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது. சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு, அதாவது ஓனர் ஒன்றிய அரசு மேற்கொள்வதாக முறையாக இருக்கும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வருகிறது. ஆனா அப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சுங்க, கடந்த 2024 தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா அவங்க நிறைவேற்றி இருக்காங்க. அதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டமன்றத்துல, புரிதுங்களா? 2024 இது மோடிக்கும் ஓனருக்கும் அமிச்சாச்சு. அவரு கண்டுக்காம இப்பதெல்லாம் அது வேண்டான்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. புரிதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க சொல்றீங்களா சர்வே எடுக்கணும், சர்வே எல்லாம் எடுத்தாலும் அது வேலைக்கு செல்லாது. சென்சஸ் எடுக்கணும்னா டோர் டு டோர் எடுக்கணும். டோர் டு டோர் எடுக்கணும்னா அது அங்க ஒன்றிய அரசால தான் எடுக்க முடியும். தமிழ்நாடு அரசு தயவு செய்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காங்கன்னா, இது அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, சட்டத்தை நிறைவேற்றிக்கிறாங்க. கரெக்டா? அது என்ன பண்ண முடியும்? அதனால புரிஞ்சுக்கோங்கண்ணா, நீங்க அடுத்த வருஷம் சிஎம் ஆக போறீங்க. நீங்க சிஎம் ஆக போற ஆள் இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்டாவே இருக்கிறீங்களா? அட போங்கண்ணா. இதை வச்சுட்டு உங்க அனில் ஃபேன்ஸ் எல்லாம் சுத்துறதை சுத்தி பார்த்துன்னு வச்சுக்கலாம். அது ஏகப்பட்ட ட்வீட்டு என்னமோ போடுறாங்க, ஒண்ணுமே தெரியல. அதான் நீங்க ஒன்று சொல்லிட்டா போதும், அப்படியே அனில் அப்படி குதிக்கிறாங்க. அப்படியே எனக்கு உங்களை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன பண்றது, வேற சொல்றதுக்கு வழி இல்லை. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியல, சிரிப்பா தான் வருது. நீங்க அரசாங்கத்தை கொஸ்டின் கேட்குறீங்க, சாதிவாரி கணக்கு எடுப்புங்க, எல்லாருக்கும் எல்லாமே சேர்றபடி பண்ணுங்கன்னு சொல்றீங்க. கரெக்டு. உங்க கட்சிக்காரன் காரி துப்புறான், நான் இல்ல. அவன் என்ன சொல்றான்றது நீங்க கேளுங்க. எங்க பாருங்க, ஜாதி 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 ஜாதின்னு எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசிபிசி மேல வரணும். அப்ப நாங்க என்னது இருங்க, நாங்க எங்க இருந்திருப்போம்ல, கூட்டு தளபதிக்காக நாங்க வயசு கஷ்டப்பட்டோம், ரத்த சேர்ந்தோம், பிளட் கொடுத்துருக்கோம், 500-600 பேர் மேல கொடுத்துருக்கோம். அது ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ரெஸ்பான்ஸ் கிடையாது, தலைமையில ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பணம், ஜாதி, அதுக்கப்புறம் விசுவாசம், இது 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 மூணுத்துக்கு தான் பதவி தராங்க. அதாவது விசுவாசம் தலைவர் விசுவாசமா இல்ல, ஆனந்த் சாருக்கு யாரு விசுவாசியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. நான் 12 வருஷமா இருக்கேன். நான் 12 வருஷமா இருக்கேன். என்ன கட்சியிலேயே இல்லைன்னு சொல்லி ஆனந்த் சார் சொல்லி சத்யா கிட்ட சொல்றாரு. ஏன்னு கேட்டா, நான் ரவுடி, நான் அம்பேத்கர் நகர். ஏன்னு கேட்டா, நான் ரவுடி, நான் அம்பேத்கர் நகர், அவன் அப்படின்னு. பாத்தீங்களா? நீங்க என்ன சொல்றாங்க, சாதி பாக்குறாங்களாம் உங்க கட்சியில போஸ்டிங் கொடுக்கறதுக்கு. இதை ஃபர்ஸ்ட் கண்காணிங்க. உங்க கட்சியிலேயே உங்க கட்சிக்காரனே காரி துப்பின்னு இருக்கான், நீங்க மத்தவனை பத்தி குறை சொல்லிடுறீங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்கப்புறம் இந்த கொடியை பயன்படுத்துறதுல கொஞ்சம் கூட தெரியல. அதாவது கொடி எந்த இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு பேசிக் அறிவு கூட கிடையாது. ஸ்டேடியத்தில் காட்டுறீங்க, அப்புறம் சினிமா தேட்டர்லாம் போய் காட்டுருக்கீங்க. இதெல்லாம் சம்மந்தமா? எதுக்கு இதெல்லாம் அந்த வேலை பண்ணிடுறீங்க? இது பண்ணதால என்ன ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த கொடியை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அஜித் படத்தில் கிட்ட போயிட்டு இந்த கொடியை காட்டி டிவிக்கேன்னு கத்துறாங்களாம். எதுக்கு இந்த பொழப்பு, எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்புன்னு கேட்குறேன். உன் கொடியை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க, அவன் கொடியை பிடிங்கி தலைமாலே அச்சு அனுப்புகிறான். எதுக்கு இந்த அவமானம் தேவையா? நான் கேட்குறேன், இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? விஜயண்ணா, இதெல்லாம் கேட்டு கண்டிச்சு வைங்க. அவங்களாம் இன்னும் பேசிக் அறிவே தெரியல, இன்னும் வளரவே இல்லை, சொல்லி புரிய வைங்க. அப்புறம் நேற்று ஒருத்தர் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாரு. யாருன்னா விஜயண்ணா, நீங்க என்ன பண்ணுங்க, அவரை கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க. அவர் என்ன இஷ்டத்துக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு டிராபிக் ஜாம் பண்ணிக்கின்னு ஒரு ஐயர் அதிகாரி, அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸுங்க அங்க நிறுத்துறாரு, தடுத்து நிறுத்துறாரு. இவர் புஷியான சிரிச்சுக்கின்னு அதெல்லாம் முடியாது போங்கன்னு சொல்லிட்டு மதிக்காம, அதாவது ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரியை அதாவது நேத்து முளைச்ச ஒரு கட்சியில இருந்து ஒருத்தன் ஒரு போலீஸ் அதிகாரியை திட்டினான். நீங்க என்ன சார் தடுக்கிறீங்க, நல்லது செய்ய விட மாட்டீங்க,
நல்லதுல அந்த கொடை கொடுக்கறது வந்து கொடு, நான் யாரும் தப்பு சொல்லல, வெயில்ல நிக்கிறேன் கொடை கொடுக்கலாம் தப்பு இல்ல, ஒரு 2-3 பேர் சேர்ந்து கொடுங்க. 50 பேர் ரோட பிளாக் பண்ணிட்டு கேமரா வச்சு நிறுத்திக்கின்னு போட்டோ ஷூட் எடுத்துக்கின்னு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பீங்களா? அது யாரு தட்டி கேட்காம இருப்பாங்க? உடனே சொல்றாங்க திமுக எந்த கட்சியும் பண்ண மாட்டான், எந்த கட்சியும் பண்ண மாட்டான். ஒரு 50 பேர் வந்து நின்று வந்து ஒரு பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணி அந்த கொடுக்கறத வந்து போட்டோ எடுத்து போடுறீங்களே, இதெல்லாம் என்ன இது? அவர் வந்து யாரு பப்ளிக் சர்வெண்ட்டுங்க, இன்ஸ்பெக்டர். ஒரு காவல்துறை அதிகாரியை மதிக்காம சிரிச்சுன்னு தெனாவுட்ல போறீங்களா? அது எப்படி இது? உங்களை யாரு அதிகாரம் கொடுத்தது? கேட்டா நீங்க என்ன திமுக கேட்க மாட்டீங்க, அதிமுக பண்ணா நீங்க கேட்பீங்களா? அதுல என்ன பேச்சு இதெல்லாம்? இது பார்க்கும் போது எனக்கு கடுப்பா இருக்கு. இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் பாருங்களேன். இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் வந்து டிராபிக் வயலன்ஸ் ஒன் வேல போடுறது. இது என்னது இது? நீங்க அதாவது நீங்க உங்களுக்கு யாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இப்பவே சிஎம் ஆயிட்டீங்களா? இல்ல நீங்களே ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வந்துருச்சா? நீங்க யாருமே கிடையாது. நீங்க இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆளு. நீங்க வந்து விஜயோட பேரை வச்சுக்கின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்துட்டுலாம் விட முடியாது. இது யாரு பண்ணாலும் தட்டி கேட்கப்படுங்க. அது எப்படி நீங்க வந்து அவர் சொல்றாரு, அவர் எவ்வளவு எக்ஸ்கியூஸ் பண்றாரு, சார் பண்ணாதீங்க சார், போகாதீங்க சார், இங்க பண்ணக்கூடாது சார் சொல்றாரு. அதை மீறி நீங்க போறீங்கன்னா எப்படி இது? அவ்வளவு தூரம் சொல்றாரு, கேட்காம இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. இது வேற யாராச்சும் இருந்தான்னு வச்சுக்கோங்க, போலீஸ்காரன் வேற போலீஸ்காரன் தானா தலை மேலே வச்சிருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு கோவம் வருதுங்க. அவர் எவ்வளவு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கிறாரு, ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்காரு, ஒரு மதிப்பு இல்ல, ஒரு மரியாதை இல்ல. என்னமோ நீங்க இது கொடுக்கறதுனால பெரிய இந்த மக்களுக்கு பயங்கர ஹெல்ப் பண்றத நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்னமோ பெருசா இது பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க மாசம் ஒரு கம்பெனிக்காரன் மார்க்கெட்டிங்காக கொடையை குத்துன்னு போவான், நீங்க அந்த கொடையை குத்துட்டு பயங்கர பில்டப் பார கொடுத்துட்டு இருக்கீங்க ரோட்ல. இதெல்லாம் என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது ஒன்னு சொல்லுவாங்க, உங்க கட்சி பேரை விஜய் பேரை நீங்களே படிப்படியா குறைச்சிட்டு வரீங்க. அதான் உண்மை. அதாவது பொதுமக்களுக்கு நல்லது செய்யுங்க, யாருமே உங்களை தடுக்கல. ஒரு 50 பேர் 30 பேர் நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா காவல்துறை அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை மதிக்காம யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீ கொடுக்குறீங்கன்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து கொடுங்க. அது என்ன கூட்டி ஒரு போட்டோ ஷூட் அங்க எடுத்துக்கின்னு இதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் சிந்திக்கணும். அதை என்ன பண்றது? சும்மா அரசியல் கட்சி தொடங்குறது, அப்படியே நான் ஃபேமஸ் ஆன உடனே நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்றது, இதெல்லாம் என்ன பேச்சு? என்ன ஒன்றும் புரியல. மக்கள்லாம் நான் அவ்வளவு முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஓப்பனா சொல்றேன், இந்த மாதிரி போனீங்கன்னா விரைவில் வந்து நீங்க எலெக்ஷன்ல கூட நிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து அது எலெக்ஷன் நிக்க மாட்டீங்கன்னா நீங்களே உங்க கட்சியை கழிச்சிட்டு எப்பா போதும் நான் சாமி நான் திருப்பி சினிமாக்கே நடிக்க போறேன்னா நீங்க போயிடுவீங்க. அப்புறம் நான் ஒண்ணு கேட்குறேன், நீங்க கமெண்ட்ல வந்து திட்டுறீங்க. அதாவது எந்த சேனலுக்கு கொடுத்தாலும் சரி, நாங்கள் ஒரு வீடியோ பேசினாலும் சரி, அதில் வந்து கமெண்ட்ல வந்து அசிங்கமா திட்டுறீங்க. அதை என்ன மட்டும் திட்டுறது இல்லாமல் குடும்பத்தை பற்றியும் வந்து அசிங்கமாக திட்டின்னு இருக்கீங்க. இதுதான் உங்கள் தலைவன் வந்து சொல்லித்தரானா? உங்கள் தலைவன் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இதுதான் சொல்லித்தராங்களா? இப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களா? எனக்கு புரியல. அதாவது நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாருமே சரி தரம் தாழ்ந்து பேசவே மாட்டோம். அவங்க பண்ற தப்ப வந்து சுட்டி காட்டி வந்து பேசுவோமே தவிர தனி மனித தாக்குதலோ இல்ல வந்து ஆபாசமான வார்த்தைகளோ இந்த மாதிரி நாங்க பேசுனதே கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எந்த பேசினாலும் சரி உள்ள பூந்து அசிங்கமா திட்டுறீங்க. இதெல்லாம் வந்து பப்ளிக் பார்த்தாங்கன்னா கிளியரா கண்டுபிடிப்பாங்க, விஜய் ரசிகர்கள் இப்படிதான் இருப்பானுங்க போல, இவனுங்க எப்படி ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவானுங்க, இவங்க இஷ்டத்துக்கு எல்லாரையும் தப்பா பேசுவானுங்க, இவங்க அடங்க மாட்டானுங்க. அதாவது கேவலமா பொறுக்கி பசங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மாவை தான் கேவலமா பேசுவாங்க, உன் தலைவர் தான் கேவலமா பேசுவாங்க. இதைதான் சொல்லி கொடுத்து வளர்க்குறானா? இதுதான் சொல்லி கொடுத்து பண்ண சொல்லி சொல்றாங்களா? பதில் சொல்ல தெரியலன்னா அசிங்கமா திட்டுறீங்களே, இதெல்லாம் என்னது இது? அதாவது நான் இன்னொன்னு சொல்றேன், உங்க தலைவன் வந்து யாரை பத்தி வேணா விமர்சிக்கலாம், ஆனா மத்தவங்க வந்து உங்க தலைவரை விமர்சிச்சா உங்களால முடியல. அது ஏன் எனக்கு புரியல. கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும், அதை விட்டு அசிங்கமா திட்டுறீங்க. உடனே போடுவானுங்க, ஐயோ பாத்தீங்களா கதற விட்டேன் பாத்தீங்களா? டேய் நான் கதறவே இல்லை,
நீங்க கதறாதீங்க. ஏன்னா கமெண்ட் போடும்போது நான் பார்ப்பேன். விடுதலை நீங்க போடுவீங்க கமெண்ட். எதுக்கு? ஏன் பிளட் பிரஷர்லாம் ஏத்துக்கிற? ரிலாக்ஸ் ஆகு, கூலாவு. இது அரசியலையா? விமர்சனம் வரதான் செய்யும்.